சென்னை காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள திமுக தலைவர் கருணாநிதிக்கு மூச்சு திணறலுக்காக ட்ரெக்கியோஸ்டோமி சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கருணாநிதியின் உடல்நிலை சீராக இருப்பதாகவும் நோய் தடுப்பு சிகிச்சை வழங்கப்படுவதாகவும் காவேரி மருத்துவமனையின் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள காவேரி மருத்துவமனையில் திமுக தலைவர் கருணாநிதி நேற்றிரவு சுமார் 11 மணி அளவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் பிற்பகலில் 2வது அறிக்கையை காவேரி மருத்துவமனை நிர்வாகம் வெளியிட்டது. அதில் மூச்சு திணறலுக்காக கருணாநிதிக்கு ட்ரெக்கியோஸ்டோமி சிகிச்சை அளிக்கப்படுவதாக கூறப்பட்டுள்ளது. அத்துடன் தொண்டை நுரையீரலில் நோய் தொற்று ஏற்பட்டுள்ளதால் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது திமுக தலைவர் கருணாநிதியின் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் நோய் தடுப்பு மருந்துகள் வழங்கப்படுவதாகவும் காவேரி மருத்துவமனை நிர்வாகம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. திமுக முதன்மைச் செயலாளர் துரைமுருகன், முன்னாள் மத்திய அமைச்சர் TR பாலு, காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன், விடுதலை சிறுத்தைகள் தலைவர் தொல் திருமாவளவன் உள்ளிட்ட தலைவர்கள் மருத்துவமனைக்கு சென்று நலம் விசாரித்தனர். டாக்டர் கலைஞர் அவர்கள் நலமுடன் இருக்கின்றார்கள். நேற்று அவருக்கு சளி அதிகமாகிற இந்த காரணத்தால் அவருக்கு மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார். மருத்துவமனையிலே அவரிடம் அவர் நெஞ்சிலே இருக்கின்ற சளியை முழுமையாக குணப்படுத்துவதற்கான எல்லா முயற்சிகளும் எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள். அவர் விரைவில் குணமடைவார் என்று மருத்துவர்களும் மற்றவர்களும் சொல்லியிருக்கிறார். தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருப்பதால் அந்த அறைக்குள் பார்வையாளர்கள் அனுமதிக்கப்படவில்லை என்றாலும் அவருடைய துணைவியார் ராஜாத்தி அம்மாள் அவர்களை சந்தித்து தலைவர் கலைஞர் அவர்களின் உடல்நலம் குறித்து விசாரித்தோம். படுக்கையில் அல்ல, நாற்காலியில் அமரக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் விரைவில் குணமடைவார். முன்னதாக உடல்நலக்குறைவால் கடந்த 1ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட கருணாநிதி 7ஆம் தேதி வீடு திரும்பியிருந்தார். இந்நிலையில் அவர் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழு.